ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஆன்மாவின் அலை ஓசை. அம்மாவை நெருங்க 3 படிகள் தேவையாக இருக்கிறது. முதற்படி அறிதல், 2வது புரிதல், 3வது உணர்தல். ஒரு குழந்தை தன் நடைப்பயிற்சியின் போது அடியெடுத்து வைக்கும் முதல் அடி போன்றது இந்த முதற்படி. அம்மாவை பற்றி பிறர் மூலம், மற்ற மீடியாக்களின் மூலம் அறிதல். அறிதலால் உந்தப்பட்டு அவர்களை நேரில் சென்று காண்பது. கண்ட பின்னர் அவர்களது எளிமையை அந்த குழந்தையின் புன்சிரிப்பில் ஈர்க்கப்பட்டு மீண்டும் மீண்டும் பார்க்க மறுவூருக்கு ஓடி வருவது. அடுத்தடுத்த தரிசனங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய வேறு வேறு மாற்றங்கள், வாழ்வில் உயர்வு, மனத்தெளிவு, ஊக்கம், ஆக்கம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பின்னர் 2வது நிலையை தொட்டு விடுகின்றோம். புரிதல். அம்மா ஒரு பரம்பொருள், அவளால் எதுவும் இயலும் என்னும் புரிதல். புரிதலினால் அவளை எப்படி நெருங்கலாம்? ஆகா, தொண்டு ஒரு சிறந்த சாதனம், ஒரு நூதனமான வழி. அதனை கையாண்டு அவளை புரிந்து கொள்ளும் பாதையில் நடைபோடுகின்றோம். புரிந்துவிட்டது, எனக்கு மறுவூர் மகானை புரிந்துவிட்டது என்ற ஒரு ஆணவமே அப்போது வந்து விடுகிறது. பின்னர் செவ்வாடைகளின் வாழ்வில் சோதனை எனும் ஒரு கட்டம். அப்பொழுது அம்மா அம்மா என உள்ளம் முருகி அழும் பொழுது அம்மாவை பரிபூரணமாக உணர்கிறோம். உணர்தலின் அறிகுறி, நாம் சுவாசிப்பது போல் நம்முள் குருதியில் கலந்து நரம்புகளில் ஓடி ஆன்மாவில் உறைவது போல் ஒரு உணர்வு. அம்மாவை உணர்ந்த பின் நம்முள் எந்த ஐயப்பாடும் இல்லை, அஞ்ஞானம் இல்லை. அவள் பரம்பொருளா இல்லையா என்னும் ஐயப்பாடு இல்லை. எனக்கு அவள் இருக்கிறாள், அதனால் நான் அனாதை இல்லை. அவள் பார்த்து கொள்வாள், நான் பலமானவள் என்னும் ஒரு அற்புத உணர்வு. தாய் என்னை தள்ளினாலும், தந்தை என்னை ஒதுக்கினாலும், உலகம் என்னை தூற்றினாலும் எனக்கு துளியும் அச்சமில்லை. ஏனெனில் என் தாய் குரு அம்மா என்னுடன் உரைகிறாள். நானே பலவான், நானே உலகில் உயர்ந்தவன் என மனம் கொக்கரிக்கிறது. இதுவே அம்மாவை உணர்தலின் உச்சகட்டம். மறந்தால்தானே நினைப்பதற்கு என்னும் சீரிய மனப்பக்குவத்திற்கு உணர்தல் என்னும் ஊக்கம் நம்மை ஆட்படுத்தி விடுகிறது. அறிதல், புரிதல், உணர்தல், இதனை தாண்டி வேறு ஏதும் உள்ளதா அம்மாவை உணர்வதற்கு? ஓம் சக்தி. என்ன தவம் யான் செய்தே